இது மியூசியத்துல வச்சிருக்காங்க அதோட பாடி. அது 2 மட்டும் தான் இருக்கு, அது முன்னாடி பார்க்க முடியல. இதுதான் கட்டன் கிரீன் பாம்பு. இதுவும் மேகமலையில இருக்கலாம். அதுக்கடுத்து ராஜநாகம். பசுமை மாறா காடுகளில் உயிர் வாழக்கூடியது. 18 அடி நீளம், 6 அடி உயரம். இதுவும் மேகமலையில இருக்கு. அது எப்படி சார்? அது இந்த உயரத்தை. அடுத்து மலபார் கிரீன் பாம்பு. உலகில் எங்கும் காணாத அளவில் மேகமலை வட்ட தொட்டியில் 3 அடி நீளத்துல பார்த்தோம். இதுதான் அந்த மலபார் கிரீன். அப்புறம் உலகில் புதிதாக கண்டறியப்பட்டு அறிவியல் வகைப்பாட்டுக்காக காத்திருப்பவை. இதுவும் எங்க டீம்ல இன்னொரு குரூப் பண்ணது. 3 தவளைகள், 2 பள்ளி. இந்த மாதிரி இது அடுத்த வகைப்பாட்டுக்கள்னா இதை டிக்ளேர் பண்ணாம இருக்கு. அதோட படங்கள் மேகமலையில கண்டுபிடிச்சு இன்னும் வகைப்படுத்தாம இருக்கு. அப்புறம் மேகமலையோட தாவரங்கள். தாவரம் என்னென்ன இப்ப ஒன்னா பார்த்துட்டோம். பட்டர்ஃபிளை பார்த்துட்டோம், அனிமல்ஸ் பார்த்துட்டோம். அடுத்து இந்த ருத்ராட்ச மரம் உலகத்துல 18 இருக்கு. அந்த 18 மேகமலைக்குள்ளதான். இந்த ஆர்கிட்ஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த ஆர்கிட்ஸும் மேகமலைக்குள்ள ஸ்பெஷல். 60 வருடங்களுக்கு ஒரு முறை பொறுக்கும் குறிஞ்சி மலர். 60 வருடம். இந்த குறிஞ்சியும் மேகமலையோட ஸ்பெஷல். இல்ல அதோட சயின்டிபிக் நேம் ஸ்பிளாங்கஸ். அதுக்கடுத்து காட்டு நாவல். இதுவும் மேகமலையோட ஒரு ஸ்பெஷல். இப்ப முல்லை பெரியார், இப்ப வைகையோட பிறப்பிடம் மேகமலையை பற்றி பார்த்துட்டோம். முல்லை பெரியாறு நதி எங்கே உருவாகுது? அது பெரியார் புலிகள் சரணாலயம் பக்கத்து மாநிலம், அங்கிருந்து உருவாகுது. நம்ம மேகமலைக்கும் அந்த புலிகள் சரணாலயத்துக்கும் இடைப்பட்ட தூரம் வெறும் 25 கிலோமீட்டர் தான். ஆனா அங்க போனீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஒரு பசுமை அழகா மெயின்டைன் பண்ணுவாங்க. பல கோடி ரூபாய் செலவழிச்சு அழகா மெயின்டைன் பண்றாங்க. ஆனா இங்க எப்படி இருக்கும் அப்படிங்கறது அடுத்தடுத்த ஸ்லைட் நம்ம பார்க்க போறோம். அதனாலதான் முல்லை பெரியாறு வற்றாத ஜீவனதி இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தண்ணி கொடுக்கிறதுக்கு காரணம் அவங்க வச்சிருக்க மெயின்டெனன்ஸ். வைகை நதியோட இன்றைய நிலை பார்த்துக்கோங்க. என்ன பண்றோம்? வற்றாத ஜீவனதி. அதுக்கடுத்து அது உருவாக்குற இடம் தண்ணியே இல்லாம மூல வைகை. ஐயா சொல்றாங்கல்ல மூல வைகை. இதோட அழிவு ஏன்? இவ்வளவு வளங்கள் இருந்தும் ஏன் வைகை அழிகிறது? அதுதான் நம்ம அடுத்து பார்க்கணும். அது இந்தியாவுடைய பிறப்பு. ஒரு நிமிடத்துக்கு 31 மக்கள் தொகை அதிகரிக்கும். இடம் இல்லாம இந்த உலகம் ஒரு நிமிடத்தில் 40 கால்பந்து மைதானம் அளவுள்ள காட்டை இழந்து கொண்டிருக்கிறது. 2017 ஆய்வுகளின்படி ஒரு வருடத்திற்கு ஒரு பங்களாதேஷ் அளவுள்ள காட்டின் பரப்பை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு பங்களாதேஷ் அளவுக்கு உலகத்துல காடு போய்கிட்டே இருக்கு நம்மளுக்கு. வைகை அழிவுக்கு இந்த காடுகள் அழிக்கப்படுதல் மிக முக்கியமான காரணம். அதுக்கடுத்து இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அழகா இருக்கா? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? வெரி குட். இத உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நாங்க எப்படி சொல்லுவோம்? பசுமை பாளையம். அதுதான் உங்களுக்கு கண்ணுக்கு பச்சையா இருந்தா அது நல்லா அழகா இருக்கும். ஆனா இதுதான் காட்டோட அழிவுக்கு மிக முக்கியமான காரணம். அழகா சொல்லிட்டார், பசுமை பாலைவனம். புரியுதா? இதான் காட்டோட அழிவுக்கு மிக முக்கியமான காரணம். இது பசுமை பாலைவனம். பாலைவனத்துல ஒண்ணுமே விளையாது. இதுவும் அதே மாதிரி. இந்த வைகையோட அழிவு வனத்தோட்டங்கள்ல இருந்து இப்ப பிறக்குது. காட்டுல இருந்து வரல, வனத்தோட்டங்கள். அதாவது 12,464 ஏக்கர் வனத்தோட்டங்கள் வழியே தான் இது வருது. பாதி தண்ணி அந்த தோட்டங்களே எடுத்துக்கிறது. தண்ணி உற்பத்தியும் இல்லை.
அங்க போய் மனுஷ ஆக்கிரமிப்பு அதோட என்னென்ன விளைவுகள் நமக்கு வரும். மனித காட்டுத்தீ உருவாக்குவாங்க. ஏன்னா இடத்தை நம்ம எடுத்துக்கிறதுக்காக காட்டுத்தீயை உருவாக்குவாங்க. வனவிலங்கு வேட்டை, மாமிசத்திற்கான வனவிலங்கு வேட்டையா இருக்கலாம், தோலுக்கான வேட்டையா இருக்கலாம். அப்புறம் பிளாஸ்டிக்கோட தீய விளைவுகள். இருந்து கொடைக்கானல் போறப்ப இருக்கிற எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடைக்கானல்ல போட்டுட்டு அப்படி சந்தோஷமா திரும்பி வந்துடும். செத்தா கொடைக்கானல் சாகட்டும், அடுத்த தலைமுறைக்கு எவனுக்குமே கொடைக்கானல் போகக்கூடாதுன்னு நினைச்சு போட்டு வந்துடும். அப்படி எல்லாம் போடாதீங்க. அழகா போகும்போது எப்படி நம்ம என்னென்ன பிளாஸ்டிக் கொண்டு போனோமோ அதை அப்படியே கொண்டுட்டு வந்து உங்க ஊர்ல போடுது, உங்க ஊர்ல குப்பையில போடுது. இந்த கொடைக்கானல் மிச்சமா இருக்கு. ஆடு மாடு மேய்க்கிறது, அதாவது காட்டுல ஆடு மாடு மேய்க்கிறது, அதோட மேய்க்கிறதுனால என்னென்ன விளைவுகள் வரும். காட்டு விலங்குகளுக்கு இடமின்மை, தண்ணி கிடைக்காத, இடமே இல்ல, தீவனம், நீர் தட்டுப்பாடு, மனித விலங்கிட மோதல். சார் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, இடம் இல்லாம அந்த ஊருக்குள்ள வர்றது. இதனால வைகை வறண்டு போதல், நின்று ஓட வேண்டிய ஒரு ஆறு, மெதுவா ஓட வேண்டிய ஒரு ஆறு. கலெக்டர் சார் சொன்ன மாதிரி ஒரே நாள்ல பெஞ்சு மொத்தமா 2 நாள்ல தண்ணி வத்தி போறது. காட்டாறு, காட்டாறுன்னா இப்ப உங்க ஊர்ல இருக்கிற பெரும்பாலான ஆறுகளும் அப்புறம் அது இருக்காது, திரைக்குள்ள. ஆனா வைகை அந்த மாதிரி கொண்டு வந்து இதுக்கு தீர்வு வந்து சிறுவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் உருவாக்குனதுதான். 2021ல இது உருவாக்கப்பட்டது. இந்த சிறுவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ் உருவாக்கி இதன்படி காட்டை நம்ம சரியா பராமரிச்சோம்னா 10 இருந்து 15 வருஷம் கழிச்சு இதே வைகை வற்றாத ஜீவநதியை எப்படி தாமிரபரணி அந்த மாதிரி ஆக்கப்பட்டுதான் 1991ல ஆக்கப்பட்டு 2001 2002ல இன்னைக்கு 10 மாசம் தண்ணி கிடைக்கும். அதே நிலை இப்ப 2021ல இது ஆக்கிருக்கோம். 2031 35ல உங்களுக்காக, உங்களுடைய தலைமுறைக்காக செஞ்சிருக்கு. இது வந்து இன்னும் 10-15 வருடங்களில் தாமிரபரணி மாதிரி வைகையும் வற்றாத நதியாக மாறும். சொல்லிட்டேன் சார், நான் வீட்டுக்கு போறேன். எனக்கு நான் என்ன செய்யணும்? நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க, நான் என்ன செய்யலாம்? நான் இன்னைக்கு எங்க ஊர்ல அதுக்கான தீர்வு, நமது நாட்டின் மரங்களை நடலாம். என்னென்ன மரம்? அதாவது மரங்கள்ல 2 வகை இருக்கு. எக்ஸாட்டிக், நம்ம ஊர் மரங்கள். அந்த மாதிரி நம்ம ஊர் மரங்களை செலக்ட் பண்ணி நடங்க. அதுக்கான பட்டியல் கொடுத்திருக்கிறேன், போன்ல எடுத்துக்கலாம், 2 நிமிஷம் வச்சுக்கிறேன். மகிழம், வேப்ப மரம், இந்த மாதிரி நமது நாட்டின் மரங்களை நடங்க. இதுல எங்கேயுமே வெளிநாட்டு மரங்கள் முடிஞ்ச அளவு வேண்டாம். இத போட்டோ எடுத்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எங்க மரம் வச்சாலும் இந்த லிஸ்டுக்குள்ள மரம் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இதை தாண்டி வெளி மரங்கள் வேண்டாம். விவசாயத்துல சொட்டு நீர் பாசனம், அதுக்கடுத்து மரப்பயிர் சாகுபடி. சும்மா கிடக்கிற இடங்கள்ல மரப்பயிர் சாகுபடி பண்ணலாம். திடக்கழிவுகளை குறைத்தல், எந்த அளவுக்கு திடக்கழிவை நம்ம குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது, பூமிக்கு நல்லது. காலையில கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் சொன்னாங்க, அதுக்கு திடக்கழிவுகளுடைய அளவு குறைக்கணும். பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களை குறைத்தல். அதுக்கடுத்து முடிஞ்ச அளவு பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், உணவு வீணாவதை தடுப்பது, பிளாஸ்டிக் கழிவுகள். பிளாஸ்டிக்கை பத்தி சொல்லும்போது ஒரு சொல்லாம காலையில நிறைய பேசினாங்க, சொல்லாம விட்ட ஒரு விஷயம். ஒவ்வொரு பிளாஸ்டிக் பையும் நம்ம பயன்பாட்டுல ஒரு பிளாஸ்டிக் கடையில போய் கறி வாங்குறோம், ஒரு பை வாங்குறோம். அந்த பிளாஸ்டிக் பை நம்ம கையில வந்து 12 நிமிஷம் தான் இருக்கும். 12 நிமிஷம் தான் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் பை மக்களுக்கு 500ல இருந்து 600 வருடங்கள். ஒவ்வொரு பிளாஸ்டிக் பையும் மைக்ரோ பிளாஸ்டிக்கா மாறும். அந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து தாவரங்கள் மூலமா, நம்ம சாப்பிடுற தாவரங்கள் மூலமா நம்ம உடம்புக்குள்ளே வரும், நம்ம பிளட்ல கலக்கும். குழந்தையோட தாய்ப்பால்ல கூட மைக்ரோ பிளாஸ்டிக் இருக்கு. அது தேவையாங்கிறது அடுத்த தடவை ஒரு பை கொடுங்கனே அப்படின்னு கேட்கறீங்கல்ல, அப்ப யோசிச்சு
துணிப்பை பயன்பாட்டை அதிகரிப்பது. ஒவ்வொரு மாற்றங்களும் நமது வீட்டில இருந்து தான் தொடங்கணும். வைகையை காப்பாத்துங்க அப்படின்னா நாளை காலையில கம்பெடுத்துட்டு வைகையை சுத்தி யாரும் போய் நிக்க போறது இல்லை. மாற்றங்கள், இந்த மாதிரி மாற்றங்கள் நம்ம வீட்டில இருந்து தான் பயன்படுத்தும். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மதுரையில் நாங்கள் நடத்துறப்ப பரமக்குடியில இருந்து ஒரு 5 யங்ஸ்டர்ஸ், சின்ன பசங்க ஒரு 5-6 பேர் வந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து எல்லாம் கட்டி பிடிச்சாங்க. என்னப்பா அப்படின்னா, நாங்க வந்து பரமக்குடியில இருந்து வரோம், வைகை காண்போம்ன்ற ப்ரோக்ராம். நாங்க எங்க ஊர்ல ஆத்துக்குள்ள குப்பை பறக்கிறது, ஓரத்துல மரம் நடுறது, இந்த காவிரி கூப்பிடுறது மரம் நட்டுக்கிட்டே போனாங்க இல்ல, அதனால என்ன பலன்? ஒரு பலன் கிடையாது. அந்த மாதிரி ப்ரோக்ராம் தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்த பின்னாடிதான் நம்ம மேகமலை காப்பாத்தினாதான் வைகை குறைக்கும் அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம்ல மேகமலை எஸ்எம்டிஆருடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கடைசியா நாங்க சொல்றது வந்து, இரு புனலும் வாய்ந்த மழையும் வருபுணலும் வல்லாரணம் நாட்டிற்கு உறுப்பு. இதான் நம்ம வள்ளுவர் நமக்கு கொடுத்தது. ஊற்றும் மழையுமாகிய இருவகை நீர்வளங்களும், ஒரு நாட்டிற்கு நீர்வளம் வளம் வாய்ந்த மலைகளும் ஆறுகளும் வலிமையான அரண்களும் ஒரு நாட்டிற்கு உறுப்புன்னு சொல்லியிருந்தார். ஒரு நாட்டுக்கு எது தேவைன்னா ஊற்று, மலை வளம், மலை, இதுதான் நாட்டோட முக்கியம் அப்படின்றத வள்ளுவர் இன்னைக்கு சொல்ல, அப்பவே சொல்லிட்டு இருக்காரு. இது வங்காளி மாத்தாய் கென்யாவை சேர்ந்தவங்க. இந்த மாதிரி மரம் வைக்கிறதுக்கு மிகப்பெரிய பேர் எடுத்தவங்க, நோபல் பிரைஸ் வின்னர். அவங்க சொன்ன வார்த்தை, அழிவின் விளிம்பில் நிற்கும் கடைசி மனித உயிர்கள் நாம். அழிவின் விளிம்பில் நிற்கும் கடைசி மனித உயிர்கள் நாம். சூழல் கெடுக்கும் தலைமுறை வேறு, சூழலை கெடுக்கும் தலைமுறை வேறு, அதற்கான விடையை தரும் தலைமுறை வேறு. மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உள்ள திங்கிறா பாருங்க, அடுத்த தலைமுறை. அதை கொடுக்கிறது யாரு? நாம. இதான் அவங்க சொன்ன வேர்டு.